வணக்கம். இன்றைய செய்திகள். அதிமுக பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்டதை எதிர்த்து சென்னை சிட்டி சிவில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2022 ஜூலை 11ஆம் தேதி நடந்த அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டதை எதிர்த்து பொதுக்குழு தீர்மானங்களை ரத்து செய்ய கோரியும் திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் சென்னை சிட்டி சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது குறிப்பிடத்தக்கது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பகுதியில் கூடியிருந்த மக்கள் மத்தியில் பேச துவங்கினார். அப்போது கூட்டத்தின் நடுவே ஒரு ஆம்புலன்ஸ் சென்றது. அதற்கு வழிவிடுங்கள் என கட்சி தொண்டர்கள் மற்றும் கூடியிருந்த பொதுமக்களிடம் மைக் மூலம் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டார். அப்போது தொண்டர்கள் ஆம்புலன்ஸில் நோயாளிகள் யாரும் இல்லை தலைவரே என குரல் கொடுத்தனர். உடனே டென்ஷனான பழனிசாமி, அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் யாரென பாருங்கள், அவரை அப்படியே பிடித்து போலீசிடம் ஒப்படைத்து புகார் அளியுங்கள் என கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் மத்தியில் பழனிசாமி பேசும்போது, அதிமுக நடத்தும் கூட்டங்களுக்கு நடுவே நோயாளிகள் இல்லாத ஆம்புலன்ஸை அனுப்பி குழப்பம் ஏற்படுத்துகின்றனர். கூட்டத்திற்கு வரும் மக்களுக்கு இப்படி தொல்லை கொடுப்பதன் வாயிலாக மக்கள் அடுத்தடுத்த கூட்டங்களுக்கு வரமாட்டார்கள் என்ற கெட்ட எண்ணத்துடன் திமுகவினர் திட்டமிட்டு நாம் நடத்தும் கூட்டங்களுக்கு நடுவே வெற்று ஆம்புலன்ஸை அனுப்புகின்றனர். இதுவரைக்கும் 20க்கும் மேற்பட்ட கூட்டங்களுக்கு இப்படி ஆம்புலன்ஸ்கள் அனுப்பியுள்ளனர். இதுதான் தமிழக சட்டசபை எதிர்க்கட்சி தலைவருக்கு பாதுகாப்பு கொடுக்கும் லட்சணமா? கூட்டத்தின் நடுவே வாகனம் செல்வதால் விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது. அப்படி செய்யும் போது பொதுமக்கள் பாதிப்படைவர் என்பதை நன்கு அறிந்தே இப்படி செய்கின்றனர். இதுபோன்று அடுத்து வரும் கூட்டங்களுக்கும் நோயாளிகள் இல்லாமல் ஆம்புலன்ஸை கூட்டத்தின் குறுக்கே விட்டால் அதன் டிரைவர் பேஷண்டாக மாற்றப்பட்டு அதே ஆம்புலன்ஸில் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படும். எல்லோரையும் துன்புறுத்தும் அரசாக திமுக அரசு செயல்படுகிறது என்று எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார். ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களை மிரட்டுவது அநாகரிக செயல். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எங்கு சென்றாலும் அங்கு ஆம்புலன்ஸ் வருவதாக சொல்கிறார். அவர் பிரதான சாலையில் தான் சுற்றுப்பயணம் செல்கிறார். மாநிலம் முழுவதும் 1330 ஆம்புலன்ஸ்கள் உயிர்காக்கும் சேவையை செய்து கொண்டிருக்கின்றன. எங்கேனும் விபத்து ஏற்பட்டால் 8 முதல் 10 நிமிடங்களுக்குள் ஆம்புலன்ஸ் சென்று உயிர்களை காக்க வேண்டும். தமிழகத்தில் 108 ஆம்புலன்ஸ் சேவையை அனைவரும் பாராட்டுகின்றனர். ஆம்புலன்ஸ் வரும் வழியில் கூட்டத்தை கூட்டிவிட்டு அவர் போகும் வழியில் ஆம்புலன்ஸை வேண்டுமென்றே விடுவதாக பழனிசாமி புகார் சொல்கிறார். அது மட்டுமல்ல, ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் பெயரை நோட் பண்ணுங்கள், டிரைவரை ஆம்புலன்ஸில் செல்லும் நிலை ஏற்படும் என்று மிரட்டும் தொனியில் பேசியுள்ளார். இதனால் மருத்துவ பணியாளர்கள் அச்சத்தில் உள்ளனர். இப்படி பேசுவது அநாகரீகம். இதுபோன்று பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேசியுள்ளார். பொதுமக்களிடம் இருந்து கோடிக்கணக்கில் பணம் வசூலித்து மோசடி செய்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி IFS நிதி நிறுவன இயக்குனர் மோகன் பாபு விஜயன் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இன்டர்நேஷனல் பைனான்சியல் சர்வீஸ் என்ற நிதி நிறுவனம் இயங்கி வந்தது. IFS என அழைக்கப்படும் இந்நிறுவனம் பொதுமக்கள் முதலீடு செய்யும் பணத்திற்கு 10 முதல் 25% வரை மாத வட்டி தருவதாக கூறி 6000 கோடி ரூபாய் வரை வசூலித்துள்ளது. உறுதியளித்தபடி வட்டி தொகையை வழங்காததால் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் 200 பேர் போலீசில் புகார் அளித்தனர். தமிழக மின் வாரியத்தில் வேலை வழங்க கோரி அப்ரண்டிஸ் எனப்படும் தொழில் பழகுனர் பயிற்சி முடித்தவர்கள் சங்கத்தினர் சென்னை அண்ணா சாலை மின்வாரிய அலுவலகம் பின்புறம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். மின் வாரியத்தில் உள்ள காலி பணியிடங்களில் ITI, டிப்ளமோ இன்ஜினியரிங் பட்டதாரிகளில் தொழில் பழகுனர் பயிற்சி முடித்தவர்களை நியமிக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்தனர். கட்டடங்கள் மற்றும் பாலங்கள் கட்டும்போது மண் பரிசோதனை மட்டுமின்றி தண்ணீர் பரிசோதனையும் மேற்கொள்ள வேண்டும் என்று நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு அறிவுறுத்தியுள்ளார். கடந்த 2024 ஜனவரி முதல் ஜூலை வரையிலான காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டின் அதே காலகட்டத்தில் சாலை விபத்துகளில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 9.11% குறைந்துள்ளதாக காவல்துறை அறிவித்துள்ளது. காவல் உதவி ஆய்வாளர் காலி பணியிடங்களை நிரப்ப பின்பற்றப்படும் பதவி உயர்வு, நேரடி நியமனம் போன்ற நடைமுறைகளுக்கு இனி பொதுவான தேர்வு முறை பின்பற்றப்படும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. கட்சி கட்டுப்பாடுகளுக்கு எதிராக செயல்பட்ட அன்புமணி மீது 16 ஒழுங்கு மீறல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ள நிலையில் அவர் வரும் 31ஆம் தேதிக்குள் அதற்கு உரிய பதிலளிக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார்.
கட்சியில் யாருக்கு அதிகாரம் என்பதில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் கடந்த 5 மாதங்களுக்கும் மேலாக மோதல் போக்கு நீடித்து வருவது குறிப்பிடத்தக்கது. நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டிய அரசே சட்டங்களை மீறி செயல்படலாமா என செம்மஞ்சேரி காவல் நிலையத்திற்கு எதிரான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் அறப்போர் இயக்கம் சார்பில் கடந்த 2019ஆம் ஆண்டு தாக்கல் செய்த பொதுநல மனுவில் தாமரைக்கேணி ஏரியை ஆக்கிரமித்து செம்மஞ்சேரி காவல் நிலையம் கட்டப்பட்டுள்ளது, மேய்க்கால் புறம்போக்கு என அறிவித்து காவல் நிலையத்தை கட்டியுள்ளனர். இந்த காவல் நிலையம் CMDA ஒப்புதல் பெறாமல் கட்டப்பட்டுள்ளது என்று மனு தாக்கல் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தென்னிந்திய கடலோர பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று முதல் ஆகஸ்ட் 25ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நெடுஞ்சாலை, பொதுப்பணி உட்பட 3 துறைகளில் பல்வேறு பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட 412 பேருக்கு நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.